ஓம் நமோ நாராயணாய என்னும் எட்டெழுத்து மந்திரத்தை உபதேசம் செய்த மகான் ஸ்ரீ ராமானுஜர். இவர் வாழ்ந்த இடம் திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில். ஒருமுறை தான் வாழ்ந்த சோழ தேசத்திலிருந்து தப்பித்து கர்நாடகாவிற்கு சென்றார். நம்பி நாராயணர் கோயில் ஒன்றை தொண்டனூரில், அதாவது மண்டியா கட்டினார். இதற்கு உதவி செய்தவர் தொண்டனூர் நம்பி. இவர் ராமானுஜரின் சிஷ்யர். முன்பு இப்பகுதியை சமணத்தின் மீது பற்றுக்கொண்ட பிட்டிதேவன் ஆட்சி செய்தார். ஒரு நாள் அரசவைக்கு தொண்டனூர் நம்பி சென்றபோது அங்குள்ளவர்கள் சோகத்தில் இருந்தனர். என் மகளை பிரம்மராட்சசன் பிடித்து அலைக்கழிக்கிறது, இதிலிருந்து மீள்வதற்கு சமண மத குருக்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் பலனில்லை என அரசர் வருந்தினார். அதற்கு அவர், என் குருநாதர் ராமானுஜர் இங்கு உள்ளவர் பிரம்மராட்சசனை விரட்டி விடுவார் என்றார். நீங்கள் சொல்வது நடந்தால் நான் அவரை குருவாக ஏற்று வைணவத்தை பின்பற்றுவேன் என வாக்களித்தார். அங்கு வந்த ராமானுஜர் தன் கமண்டல தண்ணீரை பித்து அரசரின் மகள் மீது தெரித்தார். அவள் மயங்கினாள். பின் இயல்பு நிலைக்கு திரும்பினாள். அரசரும் அவரது சீடரானார். பின்பு அரசரின் பெயரை விஷ்ணுவர்தன் என மாற்றினார் ராமானுஜர். பின்னர் பல வைணவ கோயில்கள் கட்டப்பட்டன. அதில் ஒன்றுதான் இக்கோயில். இங்கு நாராயணர் 18 அடி உயரத்தில் வலது கரத்தில் சங்கும் இடது கரத்தில் சக்கரம் ஏந்தியுள்ளார். அரவிந்த நாயகி என்ற பெயரில் தாயார் அருள்பாலிக்கிறார். இந்த கோயிலுக்கு அருகில் அழகிய ஏரியையும் அமைத்தார் ராமானுஜர். முன்பு இங்கு ஆட்சி செய்தவர்கள் ஹைசாளர்கள். இவர்களது பாணியில் பேளூர், ஹளபேடு கோயில்கள் கட்டப்பட்டன. அதுபோலவே இங்கும் அழகிய தூண்கள் உள்ளன. அருகே உள்ள சிறு குன்றில் நரசிம்மர் கோயில் உள்ளது. இங்கு ராமானுஜரின் திருவிக்கிரகத்தை தரிசிக்கலாம்.